பாக்கியம் அவர்கள் தினசரி நமக்கெல்லாம் ஒரு குறிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த விஷயங்கள்லாம் சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனால் ஒருத்தங்க நம்மகிட்ட சொல்லும் போது தான் அந்த விஷயத்தோட முக்கியத்துவம் நமக்கு புரியுது. இன்றைக்கு திருமதி பாக்கியம் நலவியல் குறிப்பில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போமே. வணக்கம் அன்பர்களே. இன்று சித்த வைத்திய குறிப்பு என்ற முறையில் கேஸ்ட்ரிக் நோயாளிகளை பற்றி பேசுவோம். கேஸ்ட்ரிக் நோயாளிகள்னால் எப்படி வருது அவங்களுக்கு? அவங்க வேளாவேளைக்கு சாப்பிடலை, ஒன்று. ரெண்டாவது, அதிகமான உரைப்பு சாப்பிட்டு அதிகமாக அந்த இன்டெஸ்டினல் ஜூஸை அதிகமாக அவங்க உற்பத்தியாக்க விட்டுட்டாங்க. அப்போது நீங்கள் அல்லது பல மருந்துகளை மாத்திரைகளை சாப்பிட்றீங்க. இப்படி உள்ள குறைகள்னால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வருது. ஒரு தடவை கேஸ்ட்ரிக் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? வயிற்று வலிக்கும். அந்த கேஸ்ட்ரிக் வாய்வு குண்ம வாய்வு என்று நம்ம சொல்லுவோம். அந்த குண்ம வாய்வு வயிற்றில் தாக்கும்போது தலைக்கு தாய்க்கிறோம், தலைவலி வரும். அப்போ தலைவலிக்கு மருந்து சாப்பிடுவீங்களா? குண்ம வாய்க்கு வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிடுவீங்களா? என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஏதோ நினச்சி ஏதாவது ஒரு பெயின் கில்லரை போடுறது, அது இன்னும் வேர்ஸ்ட் ஆக்கி விட்டுரும். ஸோ அந்த வயிற்றில் லேசாக சிராய்ப்பு காயங்கள் உண்டாகி அதுக்கு பிறகு புண்ணாகும் வரைக்கும் நீங்கள் அந்த நோயை வச்சுக்கிட்டே வாழ்கிறத விட ஆரம்பத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் இல்லாத நோயாளி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். என்னென்ன செய்யலாம் என்றால், நீங்கள் புளிப்பு சாப்பிடக்கூடாது. ஏனெண்டா ஆசிடிக் சத்து புளிப்பு சத்து தான் அபரிமிதமாக பாயுது உள்ளுக்கு வயிற்றில். அப்போ நீங்கள் புளிப்பு சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு உப்பு சத்து தான் தேவை. ஆல்கலைன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் அதை வயிற்றில் போடணும். அப்போ அந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடும்போது அது சரியாக கட் பண்ணுது. இது தவிர்த்து ஊசி மிளகா அறவே ஆகாது. சாதாரண மிளகா ஒன்று சாப்பிட்டா கூடயும் பரவாயில்ல. இப்போலாம் மிளகாவில் உரப்பில்லாத மிளகாயாக இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஆனால் ஊசி மிளகா என்பது அறவே கூடாது. ஊசி மிளகாயை வச்சு சிலவங்க அரைச்சி பாவிக்கிறாங்க. ஏன்னா உரப்பு அவ்வளோ வேணும்ண்டு. அந்த மாதிரி பாவிக்கும்போது உங்கள் வயிறெல்லாம் சுற்றி வலிக்குங்க, சுற்றி வலிக்கும். என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாது. இதை தவிர்த்து சிலருக்கு இடுப்பு அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். நரம்பு வயத்துலலாம் இடுப்பு பிடிச்சிட்டு வலிக்கும். ஐயோ இங்கே பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு துடிப்பாங்க. ஆக இந்த மாதிரி இல்லை, நோயிலிருந்து மீண்டு வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் முட்டையுடைய வெள்ளைக்கருவில் ஆல்புமின் சத்து இருக்குது, அதை நீங்கள் தண்ணியை அடித்து குடிக்கலாம். ஏனென்றா சிலவங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்க அதை சாப்பிட வேண்டாம். வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிடுங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் அந்த குளிர்ச்சியை கொடுத்து கேஸ்ட்ரிக்கை இல்லாமல் ஆக்குது. சில பேதி மருந்துகளை நாங்கள் கொடுப்போம். பேதி மருந்துகளை சில அனுபாரங்களை மாற்றி கொடுத்து அந்த நோயை மீண்டும் வராதபடிக்க செய்ய முடியும். சித்த வைத்தியர்கள்ட்ட பல மருந்துகள் இருக்குது. வாய்வு இல்லாமல் ஆக்குறது, பித்தத்தை அந்த வாதத்தை குறைக்கிறது, வயிற்றில் புளிப்பு உண்டாகாமல் கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி பல மருந்துகள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி யாராவது பக்கத்தில் உள்ள சித்த வைத்தியர்களை அணுகி பாருங்கள். கேஸ்ட்ரிக்கை வச்சுக்கிட்டு வாழாதுங்க. அது உள்ளுக்கு புண்ணு வந்துருச்சுன்னா அப்புறம் குடலை கொஞ்சம் வெட்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்தீங்கன்னா முத்தி போன பிறகு யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆரம்பத்திலேயே பாருங்கள், எந்த நோயையும் முற்ற விடாதுங்க. இளம் வயசுலேயே ஏதாவது நோயினா உடனே பாருங்கள். பெரியவங்களாகி ஏதாவது நோய் வந்துச்சுன்னா உடனே வாங்க. அதுக்கு தீர்வு கண்டு நீடூழி காலம் வாழ அன்போடு விடைபெறுகிறேன்.